எழுச்சி மிகுந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், மக்களவை உறுப்பினர், அன்பு சகோதரர் ஆர். ராஜா அவர்களே, வெற்றிகரமாக இதனை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேனாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே, அண்ணன் வைகோ அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் நமது கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். சொல்லப்போனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகத்தான் நாம் இதை அறிவித்திருக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பினாமிகளான அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் பொருளாதார கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார். அயல் நாடுகளுடன் உள்ள வெளிநாட்டு உறவுகளையும் வெளியுறவு கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார். உலக நாடுகளுக்கு அவர் பயணம் செய்வதே அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான். அவர்கள் நண்பர்கள் மட்டுமல்ல, மோடியின் பினாமிகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று வர்த்தக ஒப்பந்தங்களை பேசுவது கூட அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையின் ஆழத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் திடீரென்று நம் மீது அபராதம் விதிக்கிறார்? அவர் யார் நம் மீது அபராதம் விதிப்பதற்கு? அபராதம் என்றால் தண்டனை. நான் சொல்றதை நீ கேட்கல, அதனால உனக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன். டொனால்டு ட்ரம்ப் மோடிக்கு தண்டனை, மோடிக்கு கொடுக்கிறார் என்றால் 140 கோடி மக்களுக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார். ஏன் தண்டனை விதிக்கிறார் என்றால், நான் சொன்னதை நீ கேட்கல. என்ன சொன்னார்னா, ரஷ்யாவோடு நாங்கள் பொருளாதார உறவுகளை துண்டிக்கிறோம், நீயும் துண்டிக்க வேண்டும். பொருளாதார தடை விதிக்கிறோம், அதனால் ரஷ்யாவோடு உனக்கு எந்த உறவும் கூடாது. நீ மீறி உறவு கொண்டால், நட்பு கொண்டால் இப்படித்தான் தண்டனை விதிப்போம். இதுதான் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே போர் நடக்கிறது. இரண்டு நாடுகளுக்கு இடையிலே போர் நடக்கிறது என்பதை விட உக்ரைன் மீது ரஷ்யா யுத்தம் நடத்துகிறது. அதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன, அதற்குள்ளே நாம் போக வேண்டாம். உக்ரைன் மீது யுத்தம் நடத்துகிற ரஷ்யாவுக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடிய வகையில் நீ அந்த நாட்டோடு வர்த்தக உறவை கொண்டிருக்கிறாய், அதை நிறுத்து. என்ன உறவு என்றால், முக்கியமாக அம்பானி அவர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழிலதிபர், சர்வதேச புகழ்பெற்ற தொழிலதிபர்களுள் அவர் ஒருவர். அவர் பெட்ரோலியம் தயாரிப்பதற்கான கச்சா எண்ணெயை, குரூட் ஆயில் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறார். அரபு நாடுகளில் இருந்தும் வாங்க முடியும், இன்னும் பல நாடுகளில் இருந்து வாங்க முடியும். ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிறார். யார் வாங்குவது? அம்பானி வாங்குகிறார். அந்த ஒப்பந்தத்தை யார் பேசி முடித்தது என்றால் ஜெய்சங்கர் பேசுகிறார். ஜெய்சங்கர் யார்? இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர், நரேந்திர மோடியின் நண்பர், தமிழும் தெரிந்தவர். அவர்தான் பேசி முடிக்கிறார். ஒரு அரசு இன்னொரு நாட்டோடு வர்த்தக ஒப்பந்தம் பேசுகிறது என்றால் அந்த அரசு செய்யக்கூடிய வணிகத்திற்கு பேசலாம். இந்தியன் ஆயில் கம்பெனி இருக்கிறது, அதற்கு பேசலாம். அரசாங்கமே பெட்ரோல் பங்க் நடத்துகிறது, அரசாங்கமே கச்சா எண்ணெய் வாங்கி
அதை தூய்மை செய்து பெட்ரோலை உற்பத்தி செய்கிறது. அதற்கான எல்லா கட்டமைப்பு வசதிகளும் உள்ளன. ஆக ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிற எண்ணெய், கச்சா எண்ணெய், அதாவது பதப்படுத்தப்படாத எண்ணெய், அதை காய்ச்சி தூய்மைப்படுத்தினால்தான் பெட்ரோல் எடுக்க முடியும், டீசல் எடுக்க முடியும். தூய்மைப்படுத்துவதற்கு முன்னால் இருக்கிற எண்ணெய்க்கு பெயர் தான் கச்சா எண்ணெய். கச்சான்னா வடமொழி, இந்தியில பொருள், தமிழ் இந்தி வார்த்தை, தமிழில் பண்படுத்தப்படாத எண்ணெய், தூய்மைப்படுத்தப்படாத எண்ணெய். இதை அம்பானி வாங்கி அவருடைய தொழிலாக அதை தூய்மைப்படுத்துகிற நிறைய நிறுவனங்களை வைத்திருக்கிறார். தூய்மைப்படுத்தி மறுபடியும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறார். அவர் வாங்குகிற கச்சா எண்ணெயை தூய்மைப்படுத்தி நம்முடைய நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு வியாபாரம் செய்யவில்லை. அவருக்கு இங்கே நிறைய பெட்ரோல் பங்கு இருக்கிறது, அம்பானியுடைய பெட்ரோல் பங்கு இருக்கிறது. இப்போது புதிதாக பல இடங்களில் இங்கே பார்த்திருப்பீர்கள், நயாரா பெட்ரோல் பங்க், நயன்தாராங்கிற மாதிரி இருக்கும், நயாரா என்ற பெயர். அந்த சர்வதேச நிறுவனம், இவர்களெல்லாம் அரசாங்கம் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கிற பெட்ரோலை இங்கே விற்பனை செய்கிறார்கள். அவர் ரஷ்யாவிலே வாங்குகிற கச்சா எண்ணெயை தூய்மைப்படுத்தி பெட்ரோல் தயாரித்து அதை மறுபடியும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்கிறார், அமெரிக்காவுக்கும் விற்பனை செய்கிறார். அம்பானியின் இந்த தொழிலுக்காக இந்த அரசு ரஷ்யாவோடு உறவு வைத்திருக்கிறது. நமக்காக இல்லை, நாட்டு மக்களுக்காக இல்லை. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $40, ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $30 அல்லது $40 குறைந்த விலைக்கு அவன் விற்கிறாங்க ரஷ்யாக்காரன். ஏன்னா அமெரிக்கா தடை விதிச்சிருக்கிறான், பொருளாதார தடை. அதனால அவனுக்கு பொருளாதார இடைஞ்சல் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி பொருளாதார இடைஞ்சல் ஏற்பட்டால் உக்ரைன் மீது அவன் யுத்தம் நடத்த முடியாது. பொருள் வந்துகிட்டே இருக்கணும், அவனுக்கு வருமானம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நான் கொடுக்கிற விலை, நீ என்ன கேட்கிறேன், நான் கொடுக்கிறேன் $30 ஒரு பேரல். மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது பேரல் $100 வாங்கி நமக்கு $52 ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்தார். இது மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது. இன்றைக்கு பேரல் ரஷ்யாவில் இருந்தும் பிற நாடுகளில் இருந்தும் $30-40 வாங்க முடியும் என்கிற நிலையில் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கிறது. ஆனால் பெட்ரோல் நமக்கு ஒரு லிட்டர் இன்றைக்கு $100 குறைத்து விற்க முடியவில்லை அவர்களால். இந்த லாபம் யாருக்கு போய் சேர்கிறது? இவர்கள் விற்கிற இந்த வணிகத்தில் இந்த பெட்ரோலின் மூலமாக கிடைக்கிற லாபம் அம்பானிக்கு போய் சேருகிறது என்றால் அந்த ஒரு நபர் சம்பாதிப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் ஜெய்சங்கரும் எப்படி ஒத்துழைக்கிறார்கள்? வேறொன்றும் இல்லை, அம்பானியும் அதானியும் மோடியின் பினாமிகள். பினாமினா தெரியும் இல்லையா? மோடி சாம் பேரில் சொத்து வச்சுக்க முடியாது, அதனால இன்னொருத்தர் பேரில் சொத்து வச்சுக்கிறார். அமித்ஷா தன்னுடைய பேரில் சொத்து வச்சிருக்க முடியாது, அவருடைய மகன் தனியாக நடத்துகிறார் பெட்ரோல் பங்க். ஆனால் அந்த சொத்தை பெரிய தொழிலதிபர்கள் கணக்கில் காட்டுறது, பினாமியாக வைத்திருப்பது. இந்த காரணங்களால் தான் ரஷ்யாவோடு இந்திய அரசு, மோடி அரசு வர்த்தக உறவை கொண்டிருக்கிறது. அதனால் பல காரணங்கள், பல கோபங்கள் டொனால்டு டிரம்புக்கு இந்தியா மீது இருக்கிறது என்றாலும் கூட இதைத்தான் அவன் சொல்லுகிறான். உனக்கு நான் 25% வரி போட்டேன், நீ அந்த உறவை துண்டிக்கவில்லை, 25% எக்ஸ்ட்ரா உனக்கு நான் அபராதம் போடுறேன், 50%. உங்களுக்கு பர்சன்ட்னா தெரியும், 100க்கு இவ்வளவு ரூபான்னு அர்த்தம். 50% $100 ஒரு பொருள் விற்பனைன்னா நீ செய்யற அப்படின்னா வரி அவன் $50 போடுறான், அப்ப $150 ஆயிருது அதனுடைய விலை, 100க்கு $50. அந்த பொருள் $200 இருந்துச்சுனாக்க அது $300 மாறிடும். $100 வரியை அவன் கூட்டிடுறான். இப்ப வரி பொருளுடைய விலை உயர்வதற்கு இது போன்ற வரி விதிப்பு காரணமாக இருக்கிறது, வரி விதிப்பு காரணமாக இருக்கிறது. இப்ப இங்கிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள் தானே, நமக்கு என்ன இதுல பிரச்சனை அப்படின்னா, அவன் இவ்வளவு தூரம் பொருள் அங்க விலையை உயர்த்தும் போது அமெரிக்காவில் இருக்கிற இந்த பொருளை வாங்குவானா? இந்த டிஷர்ட், பனியன், ஜட்டி, இந்த மாதிரி பொருள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பும் போது பங்களாதேஷ்காரனுடைய பொருள் விலை குறைவா இருக்கு, அதே தரம். வியட்நாம் நாட்டுக்காரனுடைய பொருள் அவன் மார்க்கெட்டுக்கு போனாங்க விலை குறைவா இருக்கு. எந்த நாட்டு பொருளை அமெரிக்கன் வாங்குவான்? அமெரிக்காவில் விற்கப்படுகிற இந்தியா பொருளுடைய விலை பங்களாதேஷ்காரன் விற்கிற அதே பொருளுக்கான விலையை விட பல மடங்கு கூடுதலாக இருக்கிற போது
இந்தியாவுடைய பனியனை வாங்குவானா? வாங்க மாட்டான். பங்களாதேஷ்காரருடைய பனியனை தான் அவன் வாங்குவான். அப்போ நம்முடைய பொருள் அங்கே விற்பனை ஆகாது. அதனால் அவன் யார் அங்கே இறக்குமதி பண்ணுறானோ அவன் இறக்குமதி பண்ண மாட்டான். வியாபாரம் பண்ணுறது வியாபாரிகள், உன் பொருள் எனக்கு வேண்டாம், நீ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதிகபட்சமான விலை கொடுத்து நான் வாங்கி இங்கே யார் வாங்க போகிறாங்க, வியாபாரம் நடக்காது. அப்படி பொருள் இங்கே நின்றுவிடும். உற்பத்தி ஏற்றுமதி ஆகாது, தடைப்பட்டு விடும். இது வெறும் ஜவுளியில் மட்டுமல்ல, இறால் உற்பத்தி தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள் 13 மாவட்டங்கள் இறால் அமெரிக்காவுக்கு முழுமையாக போய் சேருகிறது. அவ்வளவு இப்போ அப்படியே நிறுத்திட்டாங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி பிறகு இறால் ஏற்றுமதியே கிடையாது. அவ்வளவு கடுமையான விலை உயரும் இந்த வரி விதிப்பால. விவசாய பொருட்கள் நமக்கு ஜவுளி மட்டும் கிடையாது, ஜவுளி அதிகமாக போகுது. அதற்கடுத்து இறால், அதற்கடுத்து விவசாய உற்பத்தி, அதற்கடுத்து நவரத்தின கற்கள், இப்படி பல உற்பத்தி பொருள்கள். இந்தியாவிலிருந்து எந்த பொருள் அமெரிக்காவுக்கு போனாலும் அதன் மீது 50 விழுக்காடு புதிதாக அவன் வரியை விதித்திருக்கிறான். எனவே அமெரிக்க வியாபாரிகள் இந்திய பொருளை வாங்க மாட்டார்கள். அதை எங்கே வியாபாரம் செய்ய முடியாது, விற்க முடியாது. இப்படிப்பட்ட நெருக்கடியை அவன் உருவாக்குகிறான். இதற்கு ஒரே சிம்பிள் சொல்யூஷன், ரொம்ப சின்ன விஷயம் என்னன்னா, அம்பானியை கூப்பிட்டு நீ ரஷ்யாவோட எண்ணெய் வாங்காத நிறுத்து அப்படின்னு மோடி சொல்லணும். இருக்கிற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும். அந்த பொருளாதார தடை தொடர்பாக ஒரு மாற்று முடிவை எடுக்க வேண்டும். இந்த நெருக்கடியைத்தான் இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் கொடுக்கிறார். ஆனால் பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை எளிய மக்கள். இந்த வரி விதிப்பால் அதானி பாதிக்கப்பட போவதில்லை, அம்பானி பாதிக்கப்பட போவதில்லை, அதை போன்ற பெரிய கோடீஸ்வரர்கள் பாதிக்கப்பட போவதில்லை. நம்மூர் முதலாளிகள் தான் சாதாரண முதலாளிகள், இவங்க பெரிய முதலாளிகள் கிடையாது. ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது அதானி அம்பானிலாம் சர்வதேச தொடர்புடைய கார்ப்பரேட் நிறுவனங்களை நடத்தக்கூடிய பெரு முதலாளிகள். இவங்கெல்லாம் சிறு குறு முதலாளிகள். நம்ம பார்வையில் இவங்க தான் முதலாளி. ஆனால் அவங்களோட பார்க்கும்போது இவங்க ரொம்ப கீழே இருக்கிறவங்க தான். இவர்களுக்கும் இதிலே பாதிப்பு. இவங்க உற்பத்தி பொருள் பூரா நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? எங்கே கொண்டு போய் குப்பையில் கொட்ட முடியுமா? அல்லது உள்நாட்டில் விற்க முடியுமா? நாம் போடுற சட்டைக்கும் அமெரிக்காக்காரன் போடுற சட்டைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. இங்கே உற்பத்தி ஆகிறது தான். திருப்பூரில் உற்பத்தி ஆகக்கூடிய டிஷர்ட், நமக்கு கிடைக்கிற டிஷர்ட் வேற, அமெரிக்காவுக்கு போற தரம் வேற. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.